சோன்கத் என்கிற மலைக்கு மேலே ஏறி நாங்கள் படம் எடுக்கிறோம், அந்த ரேமா வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணணும்னு யோசிக்கும்போது, இந்த மலைக்கு வர்ற இந்த ரோடு வந்து பயங்கர கச்சா ரோடுங்க, பக்கா ரோடு இல்லை. அதனால் அப்படியே உருட்டி பயமாக இருந்துச்சு. சில இடங்களில் ரொம்ப குழியாக இருந்துச்சு, ரொம்ப மேடு பள்ளமாக இருந்துச்சு. அப்போது நான் யோசித்தேன், இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிட்டா இது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி இங்கே ரொம்ப பேர் வரதில்லை, ட்ரெக்கிங் தான் வராங்க. பாதி பேர் வண்டியை கீழே நிற்க வச்சுட்டு மேலே வர்றதுக்கு அவங்க நடந்து வர வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் கொடைக்கானல், ஊட்டி இங்கெல்லாம் நல்ல ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறினதுக்கு காரணமே அவங்க நல்ல ரோடு போட்டதுனால தான். பள்ளம் எல்லாம் உயர்த்தப்பட்டுச்சு, கரடானவைகள் சமமாக்கப்பட்டுச்சு. ஆகவே ஒரு மகிமையாக மாறிவிட்டது. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இதே தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அவர் என்ன தெரியுமா செய்ய போகிறாரு? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்களை ஆண்டவர் உயர்த்த போகிறார். சகல மலைகளையும் குன்றுகளையும் அவர் தாழ்த்த போறாரு. கோணலானதை செவையாக்க போறாரு. கரடானவைகளை சமமாக்க போகிறார். ரஃப்பா இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் சமமாக்க போறார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை ஒரு ஹைவேயா மாற்ற போறார். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கரடானவைகள் சமமாக்கப்படும். எதற்காக தெரியுமா? 5ஆம் வசனம் சொல்றது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், பூமி அனைத்தும் அதை ஏகமாய் காணும். கர்த்தருடைய வாய் அதை சொல்லிட்டு கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க லைஃப்ல கரடாய் இருக்கிறவைகள் சமமாக்க போகிறார், கோணலானது செவ்வையாக்க போறார். ஏன்னா ஆண்டவருக்கு உங்களை மகிமைப்படுத்தணும்னு ஆசை. உங்க லைஃப்ல இன்னைக்கு என்னென்ன காரியத்தில் நீங்க கரடான பாதைகளில் நடந்து கொண்டிருக்கிறீங்க? குடும்ப உறவுகள் கரடா இருக்கிறதா? ரஃப்பா இருக்குதா? எந்த நேரமும் சண்டைகள் வந்து கொண்டே இருக்கிறதா? அலுவலகத்தில் சமாதானமே இல்லையா? இங்கிருந்து ஓடிடாதீங்க, அதே இடத்துல இல்லைங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் அதை எல்லாம் சரி பண்ண போறேன், மலையவே தாழ்த்த போறேன், பள்ளத்தை உயர்த்த போறேன், நான் கரடானவைகளை சமமாக்க போகிறேன். கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்க போகுது. உங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், பூமியே உங்களை பார்க்கிற அளவுக்கு, உங்களை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். இந்த நாள் ஆண்டவர் கரடானவைகளை சமமாக்க போகிறார். All the rugged places of your life, God is going to make it plain. All the rugged things that you have gone through, ஆண்டவர் நீ சமமாக்க போகிறார். உங்களை ஆண்டவர் கைப்பிடித்து நடத்தி கொண்டு போக போகிறார். மகிமைப்படுத்துவேன் என்று சொல்றார். And the whole world is going to see how the Lord is going to glorify you. He is going to glorify His name through you. God bless you. Have a wonderful day. கரடானவைகள் சமமாக்கப்படும். ஆமென்.